கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த இரவு ஜெப வேளையிலே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று ஒரு அருமையான காரியத்தை வேதத்தில் இருந்து, அதாவது சங்கீதம் 50 இருந்து நாம் தியானித்து பிறகு இந்த இரவு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். பாருங்கள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நிற்கும் எந்த போராட்டமும் உபத்திரவங்களும் சோதனைகளும் இறுதியில் மகா பெரிய வெற்றியையும் விடுதலையும் சமாதானத்தையும் தரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. தேவ பிள்ளைகளாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து காரியங்களை செய்கிற அல்லது அவருடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிற, ஆபத்து காலத்தில் என் தேவன் எனக்கு உதவி செய்வார், ஆபத்து காலத்தில் என் தேவனே எனக்கு சகாயம் தருகிற நல்ல கேடகமும் நல்ல தண்டாயுதமும் எனக்கு அடைக்கலமும் ஆனவர் என்று நம்புகிற, அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து விடுவித்து மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், உபத்திரவங்கள் சோதனைகள் போராட்டங்கள் வரலாம். எல்லாம் இறுதியில் சோதனைகளுக்கு பிறகு, இந்த சோதனை காலங்கள் எல்லாம் தீர்ந்த பிறகு தேவ பிள்ளைகள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள், சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். பின்பாக அவர்கள் சோதிக்கப்பட்ட பின்பாக சுத்த பொன்னாக விளங்குவார்கள் என்பதாய்த்தான் வேதத்தின் சரித்திரங்கள் எல்லாம் சொல்லுகிறது. அப்படித்தான் உங்களுக்கும் எனக்கும் நடக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. ஐயா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோதனையே உங்களுக்கு வராது என்று அல்ல, உபத்திரவங்களே போராட்டங்களே உங்களுக்கு வராது என்று அல்ல. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவான். அந்த வெற்றியின் கிருபையை, அந்த சமாதானத்தை அவன் பெற்றுக் கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இக்காலத்து பாடுகள், இக்காலத்து உபத்திரவங்கள் நமக்கு வெளிப்பட போகிற மகிமையும் அந்த மகிமையான சந்தோஷமும் சமாதானத்திற்கும் ஈடானதல்ல, எவ்வகையிலும் ஈடானதல்ல. ஒருவேளை நீங்க எத்தனையோ ஆபத்துகள்ல, கஷ்டங்கள்ல, எத்தனையோ நெருக்கடிகள்ல நீங்க இந்த சமயத்திலும் அகப்பட்டிருக்கலாம், இன்னும் விடுதலையாகாமல் இருக்கலாம், இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து சுற்றி உங்களை சூறாவளி போல் அலக்களித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது நீங்க படுகிற உபத்திரவங்களும் பாடுகளும் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு, மேன்மைக்கு, ஆசீர்வாதத்திற்கு, உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் எவ்வகையிலும் ஈடானது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ பாடுகளின் சமயத்தில் யோபு இப்படியாக சொல்லுகிறார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு, ஐயா இப்ப சோதிக்கப்படுறேன், உபத்திரப்படுறேன், எல்லாம் இழந்து போனேன், எல்லாமே போய் எனக்கு எல்லாமே என்ன புண்ணும் பொடுகுமாக ஆகிவிட்டது, என் வாழ்க்கையே எங்கேயோ ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சொரிந்து கொண்டிருக்கிற நிலைமைக்கு ஆய் போயிட்டு, தெற்காசிய நாடுகளிலே பெரிய பணக்காரனாய் செல்வந்தனாய் வாழ்ந்து கர்த்தரையே நம்பி இருந்த மனிதன் அது போன்ற ஒரு மகா கேவலமான கொடுமையான ஆபத்தான சூழ்நிலையிலே அகப்பட்டு, அந்த சமயத்திலே சொல்கிறேன், நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். பாருங்க, அவன் வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தானோ அந்த மனுஷன், கனத்திற்குரிய மனுஷன், அத்தனையும் இரட்டத்தனையாய் திரும்ப பெற்றுக் கொண்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் தான் வேதம் சொல்கிறது, உங்கள் வெட்கங்களுக்கு பதிலாய், ஐயா நீங்க உங்க வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரும். எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, கஷ்டப்பட்டீங்களோ, எந்த இடத்துல ஐயோ ஐயோ எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை என்று நீங்கள் கதறிக்கொண்டிருக்கிறீர்களோ, எந்த இடத்திலே எந்த ஸ்தானத்திலே நீங்கள் நின்று ஏக்க பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக முடிவு உண்டு. ஐயா, அது தாமதமாகாது. அதை விரைவுபடுத்த வேண்டிய வேலை நம்முடைய வேலை. அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 320 வருஷம் அடிமைகளாயே இருந்தாங்க. நினைச்சு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற ஒரு காரியம் இது. பாருங்க, ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவங்க எப்போ தேவனை நோக்கி முறையிட்டார்களோ, ஐயா தேவனை நோக்கி ஒரு சமயத்துல கதறாங்க, தேவனே எங்களுக்கு இனி தாங்க முடியாது, அடிக்கு மேல அடி வாங்கி பொறுத்துக்கிட்டாங்க, வாழ்ந்தாங்க, உபத்திரப்படுத்தப்பட்டாங்க, வாழ்ந்தாங்க, இருப்பு காலவாயில போட்டு அவங்கள அமுக்குனா பொறுத்துக்கிட்டாங்க, அவங்க எல்லாம் பொறுத்துட்டு சரி தப்பிக்கிடலாம் வாழ்ந்துக்கிடலாம்
தப்பிக்கிடலாம், வாங்கிடலாம், ஒரு நல்ல காலம் வரும் அப்படி இப்படின்னு அவங்களா நினைச்சு ஒண்ணுமே நடக்கல. எத்தனையோ பிரயாசப்பட்டாங்க, ஒண்ணுமே நடக்கல. முன்னேறிடலாம், தப்பிச்சிடலாம், வாழ்ந்துடலாம், தப்பிடலாம், ஒண்ணுமே நடக்கல. ஆனா ஒரு காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள், தேவனை நோக்கி அபயமிட்டார்கள், அவரை நோக்கி கதறினார்கள், அவரையே நோக்கி பார்த்தாங்க. ஏன்னா வேற ஒரு வழியுமே இல்லை, எல்லா வழியும் அடைபட்டு போச்சு, இனி வேற வழியே இல்லை, இனி நம்ம இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது என்கிற நேரத்தில் தான் போங்க அவங்க கதறும் பொழுது தேவன் அந்த சத்தத்தை கேட்டார். தேவனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். ஐயா, இதுதான் ஐயா நம்ம தெய்வம். நாம தான் சில நேரங்களில் தப்பு செய்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக மறந்து விடாதீர்கள். 320 வருடங்களும் அந்த ஜனங்கள் எல்லாம் பிற வழிகளை எல்லாம் பார்த்தார்கள், பிற தெய்வங்களை கும்பிட்டு பார்த்தார்கள். ஐயா, பிற தெய்வங்களை நோக்கி ஓடி பார்த்தார்கள், அரசாங்கத்திலே முறையிட்டு பார்த்தார்கள், அவர்கள் நன்றாக உழைத்து பார்த்தார்கள், கடினமாக உழைத்து பார்த்தார்கள். எப்படியாவது இந்த பார்வோன் மன்னனுக்கு மனம் இழகிறோம், இந்த ஜனங்களுக்குள்ள மனம் இழகிறோம். நோ நோ நோ, இந்த மாம்சீகமான வழிகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தப்பி செல்லும் போக்கை ஏற்படுத்த முடியாது. எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, நிச்சயமாக அந்த சமயத்தில் அவர்கள் சத்தமிட்டு கதறின போது எங்களுக்கு வேற வழியே இல்லை என்று தேவனையே நோக்கி பார்க்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, அவர்களை விடுவிப்பதற்காக தேவன் ஒரு இரட்சகனை எழுப்பினார். ஐயா, மோசேயும் ஆரோன் என்கிறதான அற்புதமான தேவ மனிதர்களை எழுப்பி அந்த மனிதர்களினால் அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள். அவர்கள் சொல்லை, அந்த தேவ மனிதர்களின் சொல்லை கேட்டவர்கள் யாரும் அழிந்து போகவில்லை. ஐயா, அவர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ஜனம் ஒன்றும் அடைந்து போகவில்லை. மகா பெரிய ஆசீர்வாதங்களை, கட்டாத வீடுகளிலே குடியிருந்தார்கள். ஐயா, ராஜ்யங்களின், தேசங்களின், ஜனங்களினுடைய செல்வங்களை அனுபவித்தார்கள். நட்டாத மரங்களின் கனிகளை புசித்தார்கள். கட்டாத பட்டணங்களை தாங்கள் சிரமப்பட்டு நெற்றி வேர்வை சிந்தி கட்டாத பட்டணங்களிலே இவர்கள் கட்டி கொண்டார்கள். தேவன் யாரையோ வச்சு உங்களுக்கு கட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க ஏன் உழைப்பெல்லாம் வீணா போயிட்டு, ஐயா என் பிள்ளைகள் பட்ட பாடுகள் எல்லாம் வீணா போயிட்டு, நான் கொடுத்த பணம் எல்லாம் வீணா போயிட்டுன்னு சொல்றீங்களா? நான் பட்ட பிரயாசம் எல்லாம், என் வாழ்க்கையில இவ்வளவு காலம் நான் பட்ட அவஸ்தைகள், ஐயா நான் சேமித்த சேமிப்புகள், என் வாழ்க்கையின் அற்புதமான நேரங்கள், என் பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்க வேண்டிய நேரங்களில் எல்லாமே நாசமாய் போய்விட்டது என்று ஒருவேளை என் அன்பு சகோதரிகளுடைய சத்தம் கேட்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். ஐயா, நீதிமான்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக சொத்துக்களை, ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிற பொறுப்பு கர்த்தர் சில துன்மார்க்கர்களுக்கு கொடுத்திருக்கிறார். துன்மார்க்கன் சேமித்து வைக்கிறான், கட்டி வைத்திருக்கிறான், பெருக்கி கூட்டி வைத்திருக்கிறான். கர்த்தரோ அதை தமக்கு பயந்தவர்களுக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளைகள், ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். உங்க பிள்ளைகள் ஒரு நாளிலே உட்கார போகிறார்கள். நீங்க இன்றைக்கு பாடுபடுறீங்க, நீங்க மாத்திரமல்ல, உங்க பிள்ளைகள் மாத்திரமல்ல, நீங்களும் அதை அனுபவிப்பீர்கள், நீங்களும் அதை பெற்றுக் கொள்ளுவீர்கள். உபத்திரப்படுறீங்க, ஆனா உங்களுக்காக மேன்மையான இடங்களை, மகிமையான இடங்களை, மகிமையான வீடுகளை, வாசல்களை, தோட்டங்களை, துறவுகளை சிலர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக அது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன்னா உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் அப்படி நியமித்திருக்கிறார். சில துன்மார்க்கர்கள் இரவும் பகலும் உழைத்து உங்கள் பிள்ளைகளுக்காக சேமித்து வைக்கிறார்கள். நிச்சயமாக மாற்றமே இல்லை. உங்களுக்காக சேர்த்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் போய் அதுல குடியேறுவீர்கள். ஐயா, நீங்க போய் அந்த நிலங்களை, அந்த தோட்டம், துறவுகளை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். அதுதான் தேவ கட்டளை. ஐயா, இப்படித்தான் தேவன், இதுதான் தேவ நீதி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எங்க அம்மா, நான் சின்ன பையனா இருக்கும்போது நான் ரொம்ப எங்க அம்மாவுக்கு சொல்லு கேட்டு ரொம்ப கீழ்ப்படிதலோட, தாய் தோப்பனுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சு நடக்கிற ஒரு நல்ல பையன் எண்ணி வச்சுடுங்க. அல்லேலூயா. எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிவேன். அவங்களுக்கு ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகனா இருக்கும்போது எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க என்கிட்ட, மகனே நீ கட்டாத வீடுகள்ல குடியிருப்பா, நீ நட்டாத மரங்களின் கனிகளை புசிப்பாடா நீ சொல்லி சில ஆசீர்வாதங்களை இப்படியா எனக்கு சொன்னது உண்டு. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க சொன்ன காரியங்கள் எல்லாம் பாருங்க, அப்படியே என் வாழ்க்கையிலே வந்து அப்படியே அற்புதமாய் அழகாய் பலித்தது என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, எங்க அம்மா எப்படி சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்படி சொல்ல முடியும்? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும், உங்களுக்கே சொல்லணும். நீங்க நீதியாய் நடந்து கர்த்தருடைய சமூகத்திலே நீதியாய் காத்திருந்து உத்தமமான பிள்ளைகளாய் நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர்
கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில வந்து பலிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க அப்படியா சொல்லணும். அது மாதிரி நீங்க எங்கோ வீடற்று விலாசமற்று எங்கோ ஒரு சிக்கல் சிரமங்கள் அகப்பட்டிருக்கிறீங்களா, நீங்க அப்படித்தான் பேச வேண்டும். ஐயா, தேவ ஜனங்கள் எகிப்தில் இருந்து விடுபட்ட ஜனங்களுக்கு தேவன் அப்படியாய் கொடுத்தார். இன்றும் அவரை நீங்க நோக்கி பார்க்கிற உங்களுக்கு, இன்றும் அவருடைய சமூகத்திலே இரவும் பகலும் மன்றாடி கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமாய் நான் சொல்றேன். நானா சொல்ற தீர்க்க தரிசனம் அல்ல, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். இது உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும். ஆனா நீங்க அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும். அதுக்காக இப்ப எந்த உபத்திரத்திலையும் எந்த கஷ்டத்திலையும் எந்த கடன்களையும் பொறுமையோடே காத்திருக்கணும். ஐயா, கடனுக்கு மேல கடன். நீங்க விசுவாசிக்கணும். என்னை நானோ இனி ஒரு நேரம் வருகிறது, என் தேவன் எனக்கு கொடுக்கிற நேரம் விரைவாய் வருகிறது. நான் இனி கடன் வாங்குகிறவனாக இருக்க மாட்டேன். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். உங்களை அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்குள்ள கொண்டு வருவார் ஆண்டவர். ஐயா, உங்களுக்காக கட்டப்பட்ட பட்டணங்களிலே கொண்டு, வீடுகளிலே கொண்டு, பங்களாக்களிலே கொண்டு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நினைச்சுவார், குடியேற்றுவார் ஆண்டவர். மறந்து விடாதீர்கள், மேன்மையான இடங்களிலே உங்களுக்கு பங்கு கிடைக்கும். மை காட், அன்பு சகோதர சகோதரிகளே, மேன்மையான உயர்வான உன்னதமான இடங்களிலே, உன்னதமான மேடுகளிலே பங்குகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பங்கு அது. ஐயா பாருங்க, சிக்லாக் என்கிறதான இடத்துல தாவீது எல்லாம் கொள்ளையிடப்பட்ட சூழ்நிலையிலே, எல்லாமே சாம்பலாய் போய் சுட்டரிக்கப்பட்ட நிலைமையிலே வந்து பார்க்கிறான். பொண்டாட்டி பிள்ளை ஒன்னையும் காணும். நண்பர்களுடைய உறவினர்கள் எல்லாருடைய வீடுகள், ஐயா அவருடைய டெண்டுகள் எல்லாம் சுட்டரி சாம்பலை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு. மனைவி பிள்ளைகளை கூட பார்க்க முடியவில்லை, நண்பர்களை பார்க்க முடியவில்லை, மொத்தமா சாம்பலாய் போய்விட்டது. ஆனா கர்த்தர் சொன்னார், இந்த வழியா போ, இப்படி செய் என்று கர்த்தர் சொன்னபடியே அந்த தண்டை, அவர்களை கொள்ளையிட்ட தண்டை பின்தொடர்ந்து சென்ற பொழுது கர்த்தர் என்ன கொடுத்தார் தெரியுமா? இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த 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 மோசமான துன்மார்க்கர்கள் எங்கே கொள்ளையடித்து வைத்திருந்தார்களோ, எத்தனை நாடுகளை பட்டணங்களை கொள்ளையடித்து வைத்திருந்தார்களோ அத்தனை கொள்ளையையும் மொத்தமாய் அள்ளி கொண்டு திரும்பி வந்தார்கள். தாவீதின் கொள்ளை என்று ஜனங்கள் ஆடி பாடி கொண்டாடி குதூகலமாய் திரும்பி வந்தார்கள். என் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரம் உண்டாகும். சாம்பலா போயிற்றிய வாழ்க்கை பிரதர், சிங்காரம் வருகிறது. என் தொழில கர்த்தரை நம்பி ஜபிச்சு சாம்பலாய் போய்விட்டது, சிங்காரம் வருகிறது. ஐயா, சிங்காரம் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வரப்போகிற மகிமையை, சிங்காரத்தை, மேன்மையை, உங்களுக்கு வரப்போகிற மாளிகையை பாருங்கள். உங்கள் தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் இன்றும் என்றென்றும் அவரே தேவன். மரண பரியந்தமோ, சாம்பலாய் போன பரியந்தமோ உங்களை நடத்தி மரணத்தில் இருந்து ஒரு ஜீவனையும் சிங்காரத்தையும் உங்களுக்கு தருவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் பாருங்க, எஸ்தர் ராணியின் காலத்தில் என்ன நடந்துச்சு? மொர்தெகாய்க்கு ஒரு பெரிய அழிவு, எல்லாமே முடிந்து போகிற அளவுல, ஐயா மகா கேவலமா 80 அடி உயரமான ஒரு தூக்கு மரம், அவன் ஜாதி சங்கங்கள் எல்லாம் மொத்தமாய், உறவுகள் எல்லாம் மொத்தமாய் அழிக்கப்படுவதற்கான தேவ உத்தரவு, மரண தண்டனை, எல்லாமே முடிந்து போகிற, அஸ்தமமாகி போகிற ஒரு கொடூரமான சூழ்நிலையில் வருகிறது. பாருங்க, அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது இன்னும் என் கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். ஐயா, இன்னும் என் தேவன் என்னை விடுவிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். நான் ரட்சிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஐயா, என்னை உயர்த்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர் யார் என்று நான் அறிவேன். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் என்னோட இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்க நம்பி விசுவாசித்து உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அந்த மனிதனை பாருங்க, ஒரு மகா கொடூரமான மரண தண்டையில் இருக்க வேண்டிய மனுஷன், அவதிகளிலே இருக்க வேண்டிய மனுஷன் அரியாசனத்திற்கு வருகிறான். கர்த்தர் அப்படியாய் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். உங்க ஆபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அற்புதமான வெளிச்சத்தை, மேன்மையை, மகத்துவத்தை, மகிமையை பாருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, போட்டியும் பொறாமையும் ஆபத்தும் சிக்கலும் சிரமமும் உங்களுக்கு வருகிறதா? ஐயா, அதுக்குள்ள என்ன இருக்குது நீ பாருங்க. தேவ ஜனங்கள் எல்லாம் செங்கடலை பார்த்தார்கள். மோசே பார்த்தான், செங்கடல் இரண்டாக பிரிந்து இதை நாம் தாண்டி போவோம் என்று. ஜனங்கள் எல்லாம் ஐயோ செத்து இதோட நம்ம மண்ணா போயிருவோம் பார்த்தாங்க. அப்படி பார்க்க கூடாது. யோர்தான் பக்கத்தில் வந்து நிற்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் பார்த்தார்கள், இந்த யோர்தானோடு முடிந்தது நம்முடைய கதை. ஐயா, இனி ஆசீர்வாதம் இல்லை, இனி ரட்சிப்பு இல்லை, இனி நம்மை விடுவிப்பார் யார் என்று ஜனங்கள் கதறினார்கள். ஆனா
யோசுவா பார்த்தான், இந்த யோர்தான் இது பின்னிட்டு ஓடும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கெட் ரெடி. எல்லா ஆசாரியர்களும் பெட்டியை, தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறவர்கள் எழும்புங்கள், நடவுங்கள், யோர்தானிலே உங்கள் கால்கள் பட்ட மாத்திரத்திலே அது பின்னிட்டு ஓடும் என்று தேவ வார்த்தையை சொன்னான். அப்படியே நடந்தது. பிரச்சனைகளுக்கு பின்னாடி இருக்கிற மேன்மையை பாருங்கள். பிரச்சனையை பார்க்காதீர்கள், அதை சரிப்படுத்துகிறவரை பாருங்கள். ஐயா, உங்க குடும்பம் என்கிற போட்டை அலக்களிக்கிற தொல்லைகளையும் கஷ்டங்களையும் புயல்களையும் கடல் கொந்தளிப்பையும் பார்க்காதீர்கள். உங்களுக்குள்ளே, உங்கள் வீட்டிற்குள்ளே, உங்கள் பாளையத்திற்குள்ளே இருக்கிற அற்புதமான இரட்சகரை பாருங்கள். அவரை நோக்கி கேளுங்கள், நீங்கள் விடுதலை அடைவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால தான் சங்கீதம் 50 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எத்தனை பேர் நம்புகிறீங்க? அப்போ ஆபத்து என்ன நடக்குது? ஆபத்து காலத்தில் என்ன நடக்குது? நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவீர்கள். இதுக்கு இடையில ஐயா ஆபத்து வந்துட்டு, ஆபத்து காலம், ஆமா என்ன நடக்கும்? நான் அவரை மகிமைப்படுத்துவேன். எப்படிடா? ஆபத்தில் எங்களோடே அவர் இருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு சகாயம் செய்து என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் எங்கள் கையின் பிரயாசங்களையும் மீட்டெடுத்து எங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் அவரை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லுங்கள், வாயினாலே அறிக்கையிடுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது அப்படியே வந்து பலிக்கும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நம்ம ஏற்கனவே சொன்னது போல மலையாளத்திலே ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் மலையாளம் என்று இருக்கும். உங்களுடைய மலையாளத்து நண்பர்கள், அருமையான கேரளத்து அன்பு சகோதர சகோதரிகள் எங்க இருந்தாலும் சரி, அந்த சேனலுக்குள்ள நீங்க போய் தயவு செய்து அந்த ஃபைல்களை நீங்க அவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்கள். மலையாள ஃபைல்களை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள அநேகர் கேட்கிறாங்க, ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லி அவங்களும் மிகுதியாக சந்தோஷப்படுகிறார்கள். அந்த மலையாள மெசேஜ்களை, மலையாள மெசேஜ்களை கேரளாவில் உள்ள அன்பு சகோதர சகோதரிகள் எங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம பணம் அனுப்ப போறோம், ஏதாவது கிஃப்ட் அனுப்ப போறோம், என்ன செய்திட போறோம், இதை பாருங்க, நீங்க இதை அனுப்பி கொடுங்க. அவர்கள் ஆனந்தப்படட்டும், சந்தோஷப்படட்டும். அவர்களும் எல்லா உபத்திரவங்களையும் நீங்கி உங்களை போல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மென்மேலும் பெருக பண்ணுவார். கண்களை மூடிக்கொள்ளுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நீர் உயர்ந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இரவு வேளையிலே அப்பா, உம்முடைய சமூகத்திலே வந்து இந்த ஜெப வேளையிலே காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் என் தேவனே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தராகிய ஆண்டவர் இவர்களை நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, கர்த்தராகிய ஆண்டவருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ ஆபத்துகள், உபத்திரவங்கள், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, ஐயா எத்தனையோ தேவைகளுக்கு மத்தியிலே உம்மையே நோக்கி பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு வேளையிலே நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து இவர்களை விடுவித்து நீரே ஆசீர்வதிக்கும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா வகையான உபத்திரவங்கள், ஐயா வாழ்க்கையே சிக்கலாக்கின் அனுபவம் போன்ற, ஐயா தாவீதின் அனுபவம் போன்ற, இருந்த இடம் தெரியாமல் போன சூழ்நிலைகள் ஆகிவிட்டது. இருந்த வீட்டை விட்டார்கள், தொழிலை விட்டார்கள், கையின் பிரயாசங்கள், குடும்பம் எல்லாம் சீர்குலைந்த ஒரு மகா சிக்கலான சூழ்நிலையில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். ஐயா, அவர்கள் மகிமையாய் இருக்கிற இடங்களிலே, இப்பொழுது இருக்க வேண்டிய இடங்களிலே இப்பொழுது இல்லை. எல்லாம் சாம்பலாய், எல்லாம் ஏமாற்றமாய் போனது போன்ற ஒரு கொடிய சூழ்நிலை இருக்கிறது. ஐயா, இனி ஒரு மாற்றம், இனி ஒரு நிம்மதி, இனி ஒரு மகிமை எங்கே இருந்து வரப்போகிறது என்று பிசாசு சொல்லுகிறது போன்ற ஒரு சூழ்நிலையில், ஊரார் சொல்லுகிறது, ஊரார் சிரிக்கிறது போன்ற ஒரு சூழ்நிலையில் அகப்பட்ட சகோதரிகள் இருக்கிறார்கள். எனக்கு அன்பான ஐயா, எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அன்பிற்குரிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் நினைத்தருளும்படியாய், ஆமென், நினைத்தருளும்படியாய், இந்த மகா உபத்திரவ காலங்களில் இருந்து கர்த்தர் இவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. சாம்பலாய் போன எல்லா பகுதிகளிலும், சாம்பலாய் போன குடும்ப வாழ்க்கை, ஐயா குடும்ப சூழ்நிலைகள், குடும்பத்தின் செல்வங்கள், தொழில், அவர்களுடைய மேன்மை, மகிமை எல்லாம் சாம்பலாய் போனவற்றை என் தேவனாகி கர்த்தர் சிங்காரமாய் மாற்றும்படி
காணும்படியாய், இந்த இரவோடு ஒரு அனுகூலமான அடையாளம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஐயா, இவர்களுக்கு இருக்க உபத்திரவங்கள், துன்பங்கள், போராட்டங்கள் எல்லாம் நீங்கி ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு மகிமை, சிங்காரம் உண்டாகட்டும். இவர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பதை, இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து சிறந்திருப்பதை ஊரார், உற்றார், உறவினர்கள் எல்லோரும் பார்க்கும்படியாய் தேவரே ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய் இன்றே ஐயா உம்முடைய பிள்ளைகளோடு என் தேவனாகி கர்த்தர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றி போடுவீராக. எதிராய் இருக்கிற எல்லா தடைகளையும் என் தேவனாகி கர்த்தரே மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா இடர்பாடுகள், இக்கட்டுகளில் இருந்து பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்கு முன்னாக வெட்டப்பட்ட குழிகள், அடைக்கப்பட்ட வாசல்கள், ஐயா இவர்களுக்கு முன்னாக பூட்டப்பட்ட கதவுகள் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நீரே வெங்கல கதவுகள் போன்ற அடைப்புகளை திறப்பீராக. இருப்பு தாழ்பாள்கள் போன்ற லாக்குகளை, இவர்கள் முன்னேறாதபடி தடுக்குகிற எல்லா பூட்டுகளையும் லாக்குகளையும் என் தேவனாகிய கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு இவர்களுக்காக உடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும், தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என்று ஒரு அனுகூலமான அடையாளம் தோன்றட்டும். என் தேவனாகிய கர்த்தர் ஓ லார்ட் உங்க மிகுந்த கிருபையுடன் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த மொர்தெகாய்க்கு இருந்த பிரச்சனை போன்று ஐயா இவர்களுக்கு எதிர்வருகிற ஆபத்துகள், ஐயா இவர்களை வெட்கப்படுத்தி விடுமோ, என் குடும்பமும் நானும் வெட்கப்பட்டு போவோமோ, தோற்று தொலைந்து நஷ்டத்தில் ஆழ்ந்து அமிழ்ந்து போவோமோ என்று பயப்படுகிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆபத்து காலத்தில் என் தேவரே நீர் இவர்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து கர்த்தாவே ஆபத்தில் நீரே இவர்களோடு இருந்து இவர்களை தப்புவித்து சீக்கிரமாய் அதிசீக்கிரமாய் கனப்படுத்துவீராக. தப்புவித்து கனப்படுத்தும்படியாய் தேவனே உம்முடைய சமூகத்திலே அன்பு பிள்ளைகளை ஐயா உம்முடைய அன்பின் குமாரத்திகளையும் குமாரர்களையும் நீ செல்லமே என்று அழைக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி அப்பா. என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஓ லார்ட் உம்முடைய அன்பின் கரத்தினால் அள்ளி அணைத்துக் கொள்ளுவீராக, ஆறுதல் படுத்துவீராக. கர்த்தரே அவர்களோடு பேசுவீராக. இன்னும் மகிமையான காரியங்கள் அவர்கள் குடும்பங்களிலே நடக்கட்டும். பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும். இவர்கள் பிள்ளைகள் பேறு பெற்றவர்களாய், இவர்களும் பேறு பெற்றவர்களாய், எங்கோ வீடற்றவர்களாய், நாடற்றவர்களாய், விலாசமற்றவர்களாய் தங்கி இருக்கிறவர்கள் கூட எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகள், சிக்கல்களிலே அகப்பட்டிருக்கிற இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் கட்டாத வீடுகளில் குடியிருக்கிற ஐயா, கட்டாத பங்களாக்களில் குடியிருக்கிற ஐயா எதிர்பாராத மேன்மையான காரியங்களை பெற்றுக் கொள்ளுகிற, மேன்மையான இடங்களிலே பங்குகளை பெற்றுக் கொள்ளுகிற, ஓ லார்ட் நட்டாத மரங்களின் கனிகளை புசிக்கிற, தோட்டங்களை துறவுகளை பெற்றுக் கொள்ளுகிற, மகா மேன்மையை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தமாக்கினதற்காக நன்றி சுவாமி. நீர் வரப்போகிற நாளிலே ஐயா உம்முடைய இரண்டாம் வருகையிலே நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட போகிற பிள்ளைகளாய் ஆமென் ஆண்டவரே, நீர் வரப்போகிற நாளிலே உம்மை சந்தோஷமாய் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ரட்சித்து ஒரு கூட்ட ஆத்துமாக்களை மோட்ச ராஜ்யத்திலே சேர்க்கிற ஆமென் ஆண்டவரே, நல்ல ஆத்தும ஆதாய வீரர்களாய் ஒவ்வொரு பேரையும் மாற்றுவீராக. தேசத்திற்காக நிற்கிற, தேசத்திற்காக அப்பா திறப்பிலே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய், அதற்கேற்ற ஒரு நல்ல ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை ஒவ்வொரு பேருக்கும் கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆவியானவரே நடத்துவீராக, பாதுகாப்பீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீங்க ஒரு காரியத்தை இதுல தெரிஞ்சிடுங்க. உங்களுக்கு இருக்கிற ஆபத்துக்கு அடுத்தால உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை தீர்க்க தரிசனமாய் பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற சிக்கலுக்கு பிறகு என்ன நடக்கும், நாளை உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நீங்கள் வேதத்தில் இருந்து, கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து அறிந்து கொள்ள வேண்டும். அந்த டார்கெட்டை, அந்த கிருபையை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம் என்ற நம்பிக்கையில் அசையாத உறுதியுடன் காத்திருங்கள். நிச்சயமாய் அது நடக்கும்.